ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிமேட் அக்கௌண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதோட பயன்கள் என்ன, இந்த மாதிரி விஷயந்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத பல அரிய தகவல்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ட்ரேடராகவோ ஒரு இன்வெஸ்டராகவோ ஆகணும்னா உங்களோட முதல் ஸ்டெப் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி டிமேட் அக்கௌண்ட் வந்து உங்கள் ஷேர்ஸை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் உங்களோட அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் தேவை. டிமேட் அக்கௌண்ட்டை அதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் வந்து 1996 இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஷேர் சர்டிஃபிகேட். ஷேர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ரியல் பேப்பர், ஒரு ரியல் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி ஒரு ஹோலோகிராம் சிம்பலோட நீங்கள் என்ன ஷேர் வச்சுருக்கீங்க, எந்த கம்பெனி ஷேர் ப்ளஸ் அதோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு பத்திரம் மாதிரி ஒரு பேப்பரில் தான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஷேர் சர்டிஃபிகேட். ஸோ ஒரு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டாக தான் வந்து முன்னாடி இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஷேரை உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டாக ஒரு பத்திரம் மாதிரி கொடுத்துருவாங்க. இதோட இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னா இது வந்து டேமேஜ் ஆகும், இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் வரும், சேஃப்டி த்ரெட் நிறையா இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தினால தான் வந்து இதை ஆன்லைன் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் 1996 டிபாசிட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஆக்டை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி அது மூலமாக தான் வந்து டிமேட் அக்கௌண்ட்டை ஆன்லைன் வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. பட் 1996 அப்புறம் எல்லாருமே வந்து ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகிற எல்லாருமே வந்து கம்பல்சரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பட் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மாக வந்து ஒரு ஷேரை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் மட்டும் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பழையபடி ஷேர் சர்டிஃபிகேட்டாக கூட வச்சுக்கலாம். ஓகே, டிமேட் அக்கௌண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைப் வந்துட்டு ரெகுலர் டிமேட் அக்கௌண்ட். இந்த ரெகுலர் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம நார்மல் இந்தியன் சிட்டிசன்ஸ், அதாவது நாம் ஓப்பன் பண்ணுற டிமேட் அக்கௌண்ட் தான் வந்து ரெகுலர் டிமேட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து ரீபார்ஷியபிள் டிமேட் அக்கௌண்ட். இது வந்து என்ஆர்ஐக்கானது, நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியன்ஸ்க்கானது. அவங்க வந்து ஃபாரினில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணுற டிமேட் அக்கௌண்ட் தான் வந்து ரீபார்ஷியபிள் டிமேட் அக்கௌண்ட். இந்த ரீபார்ஷியபிள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. ஒன்லி என்ஆர்இ அக்கௌண்ட்டை மட்டும்தான் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண முடியும். நம்ம நார்மல் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து ரெகுலர் டிமேட் அக்கௌண்ட்டை நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணலாம். பட் இந்த ரீபார்ஷியபிள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஒன்லி என்ஆர்இ அக்கௌண்ட், நான் ரெசிடென்ஷியல் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், அதை தான் வந்து லிங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் வந்து நான் ரீபார்ஷியபிள் டிமேட் அக்கௌண்ட். இதுவும் வந்து என்ஆர்ஐக்கானது தான். ஆனால் அவங்க வந்து இந்தியாவில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் வர இன்கம்மை வந்து அந்த இன்கம் யூஸ் பண்ணி இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் அவங்க ஷேர்ஸ் வாங்கலாம். அதுக்காக அவங்க வந்து நான் ரெசிடென்ஷியல் ஆர்டினரி அக்கௌண்ட்டை இதில் லிங்க் பண்ணணும், என்ஆர்ஓ அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வர இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ்க்கு வந்து அவங்க வந்து டேக்ஸ் கட்டணும், டிடிஎஸ் எலிஜிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த நான் ரீபார்ஷியபிள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இயர்லி லிமிட் இருக்குது. அந்த இயர்லி லிமிட் வந்து செபி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகே, இது இல்லாம இந்த 3 அக்கவுண்ட்ஸ் இல்லாம பேசிக் டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பேசிக் டிமேட் அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து ஷேர்ஸ் அல்லது ஓவராலா உங்க டிமேட் அக்கவுண்ட்ல வச்சிருக்கிற ஹோல்டிங்ஸோட வேல்யூ வந்து பிலோ 2 lakhs இருந்தது அப்படின்னா அது வந்து பேசிக் டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க அந்த டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கிற ஹோல்டிங்ஸ்ல உங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸ், இடிஎஃப்ஸ்ங்கிறது ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்ட்ஸ், தென் பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் அதோட மொத்த வேல்யூ வந்து 2 lakhsக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பேசிக் டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பேசிக் டிமேட் அக்கவுண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதில் வர சார்ஜஸ் வந்து நார்மல் டிமேட் அக்கௌண்ட்டை விட 1/4 ஆஃப் த சார்ஜஸ் தான் வந்து இதில் அப்ளை ஆகும். எதுக்காக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பட் ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வர சார்ஜஸும் இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு வர வேண்டியதில்லை. அப்படிங்கிறதுனால இந்த பேசிக் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு சார்ஜஸ் கம்மி, அதுதான் வந்து மெயினான விஷயம். ஓகே, டிமேட் அக்கௌண்ட் பற்றின முக்கியமான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஒருத்தர் வந்து எத்தனை டிமேட் அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஒருத்தர் வந்து ஒரே ஒரு புரோக்கர்ட்டையும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், மல்டிபிள் புரோக்கர்ஸ்டையும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் வந்து 5 டிமேட் அக்கௌண்ட் தான் லிங்க் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸ் லிங்க் பண்ண முடியும், பட் ஆனால் மேக்ஸிமம் 5 அக்கௌண்ட்ஸ் தான் லிங்க் பண்ண முடியும். இப்போ ஆன்லைன் வந்துட்டதுனால, எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிறதுனால நீங்கள் 5 minutesல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். பட் ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 to 2 days ஆகும். நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அதை மறுபடியும் வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹைலி செக்யூர்டான அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக புரோக்கர்கிட்ட தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. பட் அந்த புரோக்கர் வந்து, அந்த ஸ்டாக் புரோக்கர் வந்து அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அந்த ப்ரைவேட் கம்பெனியில் அதோட சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட்டை வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனிஸில் இருந்து நம்மளோட நேஷ்னல் டிபாசிட்டரிஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஹைலி செக்யூர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. இதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஹேக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிமேட் அக்கௌண்ட் வந்து மைனர்ஸ்க்கு ஓப்பன் பண்ண முடியுமா, பிலோ 18 years இருக்கிறவங்களுக்கு? நானே வந்துட்டு ஒரு சில ஃபேமஸான யூடியூப் சேனல் வீடியோஸில் பார்த்தேன். அவங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா 18 years ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது தப்பு. டிமேட் அக்கௌண்ட் வந்து பிலோ 18 years இருக்கிறவங்களுக்கும் மைனர்ஸ்க்கும் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு அவங்களோட ஃபாதர் அல்லது மதர் அல்லது லீகல் கார்டியனோட டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட், அந்த மைனர் வந்து 18 years அட்டைன் பண்ண உடனே, அவங்க வந்து மேஜர் ஆன உடனே அந்த டிமேட் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட், அவங்க வந்து நியூவாக கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் அவங்க ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை? ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 7 இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது ரெண்டும் கம்பல்சரி. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் ஃபைல் பண்ண ஐடிஆர் அல்லது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி கிரெடிட்டிங் இருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது பேங்க் பாஸ்புக் அல்லது கேன்சல்டு செக், உங்கள் அக்கௌண்ட்டோட கேன்சல்டு செக், இது நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம்.
நீங்கள் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ப்ரூஃப். இதுவும் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது பாஸ்புக் அல்லது கேன்சல்டு செக் நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லாமல் வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். உங்களோட ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கூட நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். பட் ஆதார் பேன் கம்பல்சரி அப்படிங்கிறதுனால இந்த ஐடி ப்ரூஃப் வந்து ஆப்ஷனல் ஆகிடுது. ஏன்னா நீங்கள் ஆதார் பேனையே வந்து நீங்கள் ஐடியாக யூஸ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சேம் உங்களோட ஆதார் பேன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைடு அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த செவன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி. ஓகே, டிமேட் அக்கௌண்ட்டில் வர சார்ஜஸ் நம்ம இப்போ பார்க்குறோம். டிமேட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான சார்ஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ். இது வந்து ஒரு ஒன் டைம் சார்ஜ். இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு சில ஸ்டாக் புரோக்கர்ஸ் அல்லது பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அதை வந்து அவங்க ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் புரோக்கர்ஸ் இப்போ சார்ஜ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் சார்ஜ் வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். இதை ஏஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இயர்லி சார்ஜ். ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினாலும் விற்றாலும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நீங்கள் கொடுக்கணும். ஈவன் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் யூஸே பண்ணலை, நீங்கள் வந்து எந்த ட்ரேடிங்கும் அதில் பண்ணலை அப்படின்னாலும் இந்த ஏஎம்சி வந்து கம்பல்சரி. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ். உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வர கிரெடிட் டெபிட். நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்கி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறீங்க, ஏற்கனவே இருக்கிற ஷேரை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுறீங்க, விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் சார்ஜ். ஈச் டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு சார்ஜ் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபீஸ். இதை வந்து ஒரு சில புரோக்கர்ஸ் ஃப்ளாட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் நீங்கள் கிரெடிட் பண்ணுறீங்களோ அதோட பர்சன்டேஜில் இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கும். இது இல்லாமல் கஸ்டடியன் அண்ட் சேஃப்டி ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மந்த்லி ஃபீஸ். நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி இந்த கஸ்டடியன் ஆர் சேஃப்டி ஃபீஸ் இருக்கும். இதுவும் வந்து ஃப்ளாட் ஆர் பர்சன்டேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 4 சார்ஜஸ் இல்லாமல் ஆட்ஹாக் சார்ஜஸ் இருக்குது. இது வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்பெஷல் சர்வீசஸ் ஏதாவது நீங்கள் அவைல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சார்ஜ். பட் மோஸ்ட்லி இதை வந்து இப்போ யாரும் அவைல் பண்ணுறதில்ல. அந்த ஸ்பெஷல் சர்வீஸ் வந்து டிமெட்டீரியலைசேஷன் ஆர் ரீமெட்டீரியலைசேஷன். டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்னு நான் சொன்னது தான் என்னென்னா, உங்கள் டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதே வந்து உங்கள் ஷேர்ஸை நீங்கள் ஆன்லைன் ஃபார்மில் வச்சுக்கிறதுக்காக தான். அதுதான் வந்து டிமெட்டீரியலைசேஷன். பட் நீங்கள் இஃப் சப்போஸ் ஒரு லாங் டைம் ஷேர் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ப்ளஸ் கஸ்டடி ஃபீஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ரீமெட்டீரியலைஸ் பண்ணிக்கலாம். ரீமெட்டீரியலைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஆன்லைன் ஃபார்ம் இருக்கிற ஷேரை வந்து நீங்கள் வந்து திருப்பி பழைய மாடலில் ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு பேப்பர் காப்பியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ப்ளஸ் கஸ்டோடியன் ஃபீஸ் இது நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஷேரை ரீமெட்டீரியலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ரீமெட்டீரியலைஸ் பண்ணும்போது வர ஃபீஸ் தான் வந்து இந்த ஆட்ஹாக் சார்ஜ். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அதை திருப்பி நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபார்முக்கு நீங்கள் மாற்றி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் வந்து டிமெட்டீரியலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து ஒரு ஆட்ஹாக் சார்ஜ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சர்வீசஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்டான
ஃபீஸ் தான் வந்து செபி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற ஒரு ஹோல்டிங்ஸை வந்து நம்ம செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஐசின் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செக்யூரிட்டிக்கு வந்து 50 பைஸ் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நாம் ஓப்பன் பண்ணுற டிமேட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் டெபாசிட்ரியில் தான் வந்து ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம டிமேட் அக்கௌண்ட் அங்கே தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரி டெபாசிட்ரிஸ் இருக்குது? என்எஸ்டிஎல், நேஷ்னல் செக்யூரிட்டி சர்வீஸ் லிமிடெட், சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்ரி செக்யூரிட்டி சர்வீஸ் லிமிடெட். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் டெபாசிட்ரிஸ் தான் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஸோ செபி வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட்டோட சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த டெபாசிட்ரிஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டிமேட் அக்கௌண்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே நம்ம ஆன்லைன் ஃபார்ம், நம்ம டிமேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன் ஃபார்ம் பண்ண உடனே இந்த 2 டெபாசிட்ரிஸில் தான் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இந்த 2 டெபாசிட்ரிஸுமே வந்து மும்பையில் தான் இருக்குது. இந்த டெபாசிட்ரிஸ் வந்து டைரக்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அப்படின்னா நாம் வந்து என்எஸ்டிஎல்லையோ சிடிஎஸ்எல்லையோ போய் நம்ம டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. நாம் வந்து இன்டர்மீடியேட்டாக ஸ்டாக் புரோக்கர்ஸ் அல்லது பேங்க்ஸ் மூலமாக தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் அல்லது அந்த பேங்க்ஸ் வந்து இந்த டெபாசிட்ரிஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ என்எஸ்டிஎல்ல இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து என்எஸ்சியோட அக்கௌண்ட்ஸ், சிடிஎஸ்எல்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பிஎஸ்சியோட அக்கௌண்ட்ஸ். ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் பிஎஸ்சி வந்து மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சியில் இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து என்எஸ்டிஎல்ல இருக்குது, பிஎஸ்சி வந்து சிடிஎஸ்எல்ல இருக்குது. ஓகே, சம் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட் பற்றின இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க தான் வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட். அவங்க வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் அல்லது பேங்க்ஸ் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸ்டாக் புரோக்கர் அப்படிங்கிறவங்க ஜீரோதா, 5 பைசா இந்த மாதிரி இருக்கிற புரோக்கர்ஸ். பேங்க்ஸ் வந்து ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரி இருக்கிற பேங்க்ஸ், இவங்க வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதே மாதிரி கோடெக் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிபி அப்படின்னு சொல்லுவோம், டிபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ். இவங்களுக்கு வந்து ஒரு ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஐடி வந்து டிபிஐடி. இந்த டிபிஐடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டிபிஐடியை வச்சு தான் வந்து நம்ம அந்த ஸ்டாக் புரோக்கர் அல்லது பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பிஓஐடி. பிஓஐடிங்கிறது பெனிஃபிஷரி ஓனர். இது வேற யாரும் இல்லை, நம்ம தான். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஜீரோதால நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் பிஓங்கிறது நீங்கள், டிபிங்கிறது ஜீரோதா. பிஓக்கும் வந்து ஒரு ஐடி இருக்கும், அதுதான் வந்து கஸ்டமர் ஐடி. உங்களோட ஐடி தான் வந்து பிஓஐடி. ஓகே, டிமேட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் டிமேட் அக்கௌண்ட் நம்பருங்கிறது ஒரு 16 டிஜிட் நம்பர். இந்த 16 டிஜிட் நம்பருங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிபிஐடி ப்ளஸ் பிஓஐடி. டிபிஐடிங்கிறது தான் வந்து ஸ்டாக் புரோக்கரோட ஐடி, பிஓஐடிங்கிறது உங்களோட பெனிஃபிஷரி ஓனர் ஐடி, உங்கள் கஸ்டமர் ஐடி. இது ரெண்டுமே வந்து 8 டிஜிட். ஸோ டிபிஐடி 8 டிஜிட் ப்ளஸ் பிஓஐடி 8 டிஜிட், ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து டிமேட் அக்கௌண்ட். ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாக் புரோக்கர் யார் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், உங்கள் கஸ்டமர் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து என்எஸ்டிஎல்ல இருக்கா இல்லது சிடிஎஸ்எல்ல இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
நார்மலா NSDL இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வந்து IN அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ NSDL மெயின்டைன் பண்ணுற டிமேட் அக்கௌண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து IN அப்படின்னு இருக்கும். இதுவே CDSL பார்த்தீங்கன்னா மொத்த 16 டிஜிட்ஸுமே வந்து நம்பர்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் டிமேட் அக்கௌண்ட் 16 டிஜிட்ஸுமே நம்பராக இருந்தால் அது CDSL மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்கள் ஸ்டாக் புரோக்கர் வந்து உங்ககிட்ட ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இதை நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும். பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்டாக் புரோக்கருக்கு கொடுக்குற பவர், நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாக் புரோக்கருக்கு கொடுக்குற பெர்மிஷன். உங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஹைலி செக்யூர்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற ஹோல்டிங்ஸ், உங்களோட ஷேர்ஸ், நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸை இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்காகவும் டெபாசிட் பண்ணுறதுக்காகவும் உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி நம்ம ஸ்டாக் புரோக்கருக்கு நம்ம கொடுக்குறோம். ஒன்ஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆன உடனே இந்த பவர் ஆஃப் அட்டார்னி வந்து ஆக்டிவில் இருக்கும். இந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு எக்ஸ்பைரி கிடையாது. ஸோ அன்லஸ் அன்டில் நீங்கள் வாலண்டரியாக இந்த டிமேட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை யூஸே பண்ணலனாலும் உங்கள் ஸ்டாக் புரோக்கருக்கு அந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குது. ஓகே, டிமேட் அக்கௌண்ட் வந்து ஒரு ஹைலி செக்யூர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஹைலி செக்யூர்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால நாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்கோம். ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நீங்கள் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சேஃப்டி இஷ்யூனால இந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் வந்து கவர்மெண்ட் வந்து டெபிட் டிரான்சாக்ஷனையும் பிளெட்ஜையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, டெபிட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களோட ஷேர்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறதா வந்து டெபிட். நீங்கள் வந்து இப் சப்போஸ் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஷேர்ஸை வந்து செல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஷேரை நீங்கள் விற்கணும் அப்படின்னா அதை நீங்கள் டெபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டெபிட் பண்ணுறீங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற உங்களோட ஹோல்டிங்ஸை டெபிட் பண்ணுறத இந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக பண்ண முடியாது. இது வந்து ஒரு சேஃப்டி மெஷருக்காக செபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது போத் கிரெடிட் அண்ட் டெபிட் அலவுடாக இருந்துச்சு. பட் சேஃப்டி மெஷருக்காக இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெபிட் டிரான்சாக்ஷன், அதாவது உங்கள் ஷேர்ஸை அவங்க வந்து பவர் ஆஃப் அட்டார்னி யூஸ் பண்ணி விற்க முடியாது. உங்களோட அனுமதி இல்லாமல் அதை விற்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பிளெட்ஜ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஷேர்ஸ் நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா, அது வந்து உங்களோட ஹோல்டிங்ஸ். அந்த ஹோல்டிங்ஸ் வந்துட்டு அது வந்து உங்களோட அசெட். இந்த அசெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க முடியும். ஸோ அப்போ வந்து இந்த ஷேர்ஸை வந்து பிளெட்ஜ் பண்ணணும். அதை வந்து ஒரு ஒரு அது ஒரு அடமான பொருளாக, அதை வந்து ஒரு கொலாட்ரலாக வந்து பேங்க்கில் நம்ம பிளெட்ஜ் பண்ணுவோம். அப்படி நம்ம பிளெட்ஜ் பண்ணுற ஆப்ஷனையும் வந்து இந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பிளாக் பண்ணால் அப்போ வந்து உங்கள் ஸ்டாக் புரோக்கர்னால உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் செல் பண்ண முடியாது அல்லது பிளெட்ஜ் பண்ண முடியாது. பட் நார்மலாக வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தாலுமே வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்து அவங்க ஷேரை செல் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து DDPI அப்படின்னு சொல்கிறோம். டிமாண்ட் டெபிட் அண்ட் பிளெட்ஜிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஷேர்ஸை டெபிட் அல்லது பிளெட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பவர் ஆஃப் அட்டார்னி யூஸ் பண்ணி உங்களோட டிபி அல்லது புரோக்கர் வந்துட்டு உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற கேஷையும் வித்ட்ரா பண்ண முடியாது. நாட் ஓன்லி ஷேர்ஸ், உங்களோட கேஷ். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் செல் பண்ண உடனே உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்கும். அந்த கேஷை வந்து அவங்க வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு
உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட். இந்த நீங்கள் ஒன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஈக்விட்டிஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இடிஎஃப்ஸ் எல்லாத்தோட சம்மரி அதில் இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஹோல்டிங்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட யூனிட்ஸ், செக்யூரிட்டிஸ், அந்த நீங்கள் வந்து என்ன செக்யூரிட்டிஸ், என்ன ஐசின்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். இந்த கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் டிபிஐடியும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக் புரோக்கர் யூஸ் பண்ணி அந்த ஹோல்டிங்ஸ் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம சொல்லிடலாம். இந்த கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை என்எஸ்டிஎல்லையோ இல்லை சிடிஎஸ்எல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி இமெயில் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து இமெயில் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து டிமேட் அக்கௌண்ட். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ட்ரேடராகவோ அல்லது ஒரு இன்வெஸ்டராகவோ நீங்கள் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எங்கே க்ரியேட் பண்ணுறது, எந்த ஸ்டாக் புரோக்கர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.